அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஜாஜ் அப்படின்னு நிறுவனம் வந்து அவங்களோட 2019க்கான பஜாஜ் சிட்டி 100 அப்படின்ற ஒரு பைக் வந்து அப்டேட் பண்ணி லான்ச் பண்ணிருக்காங்க. அதை பத்தின சில தகவலை வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பொதுவா ஒரு மைலேஜ் பைக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து அந்த பைக்ஸோட லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பஜாஜோட சிட்டி 100 அப்படின்ற ஒரு பைக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து அந்த பைக்கோட மைலேஜ் இருக்கும். அது மட்டும் இல்லாம பல வகையில வந்து ஒரு ஃபேமிலி மேனுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த பைக் வந்து அப்டேட் பண்ணி லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா 2019க்கான பஜாஜோட சிட்டி 100 அப்படின்ற ஒரு பைக்கை வந்து அப்டேட் பண்ணி லான்ச் பண்ணிருக்காங்க. அப்படி என்ன அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேஃப்டி பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா சிபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பைக்ல. இது வந்து காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹோண்டாவோட ஒரு பிரத்யேகமான சேஃப்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த சேஃப்டி சிஸ்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பஜாஜோட சிட்டி 100 அப்படின்ற ஒரு பைக்லயே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சேஃப்டி சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வண்டியில போயிட்டு இருக்கோம் அப்படின்றப்போ சடன் பிரேக் அடிச்சோம் அப்படின்னா நம்ம வண்டியோட வீல் வந்து ஸ்கிட் ஆகும். இதே வந்து இந்த சிபிஎஸ் எடுத்துச்சு அப்படின்னா அந்த வண்டியோட வீல் ஸ்கிட் ஆகிறத வந்து ஒரு முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம தவிர்க்கலாம். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வண்டியோட ஃப்ரண்ட் பிரேக் அடிச்சோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வீல் மட்டும் தான் ஸ்டாப் ஆகும். இதே வந்து ரியர் பிரேக் அடிச்சோம் அப்படின்னா ரியர் வீல் ஸ்டாப் ஆகும். அட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலும் வந்து ஸ்லோ ஆகும். இதனால வந்து நம்ம ஈஸியா வந்து ஆக்சிடென்ட் ஆகிறத வந்து தவிர்த்துடலாம். இதே வந்து பாத்தீங்கன்னா காம்பி பிரேக்கிங் சிஸ்டமோட ஒர்க்கிங். இது வந்து ஒரு 100 சிசி பைக்கு வந்து ஒரு சிபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த சிபிஎஸ் அப்டேட் தவிர்த்து அவங்க மெக்கானிக்கலா வந்து வேற எந்த சேஞ்சஸுமே வந்து பண்ணல. அதே 102 சிசி தான், சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின். இதோட பீச் மற்றும் டார்க் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து 7.6 பிஎச்பி கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 8.2 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஃபியூல் ரிலே டைப் அப்படின்னு பார்த்தோம்னா கார்பரேட்டர் தான். வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 110 கிலோகிராம் வந்து வண்டியோட வெயிட் வருது. வண்டியோட கியர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன், அதாவது வந்து 4 கியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 10.5 லிட்டர் வந்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட வீல் மற்றும் டயர் பத்தி பார்த்தோம் அப்படின்னா 17 இன்ச் ஃபோக்ஸில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அலாய்விலும் வந்து ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. டயர் பொறுத்தல வந்து டியூப் டயர் தான். அடுத்து வண்டியோட பிரேக்கிங் பொறுத்தல வந்து 2 வீலுமே வந்து 110 mm வந்து ட்ரம் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் பொறுத்தல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் வந்து டெலஸ்கோபிக்கும் ரியர் வீல பார்த்தோம் அப்படின்னா ட்வின் ஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கஸ்ட் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆனலாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 90 km/h வரையும் போகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா வந்து 80 km/லிட்டர் வரையுமே வந்து நம்ம மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தா அப்படின்னா சென்னையோட ஆன்-ரோட் பிரைஸ்க்கு வந்து 40,000 இருந்து 55,000 வரையுமே வந்து வண்டியோட விலை வருது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த தகவல் வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வந்து மேலும் பல தகவல் அது தமிழ் மொழி தெரிஞ்சுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.